அண்ணே எல்லாருமே வரணும். எல்லாரும் குடும்பத்தோட அவசியமா கல்யாணத்துக்கு வந்துடணும். இதுக்காகத்தானே சரிங்க பத்திரிக்கை மாமா. கொடுக்குறீங்க. நம்ம வீட்டு கல்யாணம் வராமட்டுருவோமா? அன்னைக்கு சொன்ன மட்டும் வந்தானே. மனோஜ் எப்படி பார்க்க கடையெல்லாம் வச்சிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். ஆமா. ரவி ஹோட்டல் வேலையெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. 3 பேருக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. எதுவும் விசேஷம் இல்லையாப்பா? நீங்க சீக்கிரமா குழந்தைய பெத்துக்க வேண்டியதானே? நேரம் வரும்போது எல்லாம் நடக்கும். ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, சாப்பிட்டு போலாம். இல்லண்ணே பத்திரிக்கைலாம் சில இடத்துல கொடுக்கணும். அதுவே பெரிய வேலை தான் சித்தப்பா. அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும். நீங்க இன்னும் சாப்பிட்டு இருக்க மாட்டீங்களா? இங்கேயே சாப்பிட்டு போயிருங்க. நாங்க போற வழியில எங்கேயாவது சாப்பிட்டுக்கிறோம்ப்பா. ஆமாமா, அதான் கரெக்ட். சிக்னல் கிட்ட போனீங்கன்னா ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, சாப்பிடாம போனா எப்படி? சாப்பிட்டு தான் போகணும். இல்லண்ணே அது வந்து ஏங்க மாமா தான் சாப்பிட சொல்றாங்கல்ல, அவர் சொல்லி சாப்பிடலன்னா மனசு சங்கடப்படாதா? சாப்பாடுலாம் ரெடியா தான் இருக்கு. வாங்க. எனக்குடா நமக்கு மட்டும் தான் சாப்பாடு இருக்கு. டேய், அதிகமா தாண்டா சமைச்சிருக்கோம். ஆமா, 3 பேர் தானே, நமக்கு சாப்பாடு இருக்கு. தம்பி என்ன சொல்றாரு? உங்களை சாப்பிட கூப்பிடுறாரு. ஆமா ஆமா. அண்ணே நாங்க 2 கார்ல வந்தோம். வெளியில 3 பேர் இருக்காங்க. அப்ப அவங்க வேணா ஹோட்டல்ல சாப்பிட்டு சொல்லுங்க. அம்மா. என்னாச்சுப்பா? இல்ல ஒண்ணும் இல்ல, அவங்களும் இங்கேயே சாப்பிடணும்னு ஃபீல் பண்றான். எல்லாத்துக்கும் சாப்பாடு இருக்குதுப்பா, அவங்களையும் வர சொல்லுங்க. இல்லண்ணே இத்தனை பேருக்கு சாப்பாடு எப்படி? அப்பா அவங்க சொல்றது சரிதானப்பா? சாப்பாடு அதிகமா தானே வச்சிருக்கிறோம், அவங்களும் சாப்பிட்டா சரியா இருக்கும். அப்ப நான் கீழே போய் அவங்கள கூட்டிட்டு வந்துடுறேன். நீ இருப்பா ரவி, அவங்கள போய் கூப்பிட்டு வா. சரிப்பா. டேய் வாங்க இடத்துல வாங்க. முத்து. உட்காரு. உட்காருமா. உட்காருங்க. முத்து நீங்களாம் சாப்பிட்டீங்களா? அப்புறம் உங்களுக்கு இல்லாம போயிட போகுது. ஆமாங்க, நாங்க இன்னும் சாப்பிடவே இல்ல. ஏய், அதிகமா தான் சமைச்சிருக்கிறோம், நீங்க சாப்பிடுங்க, தாராளமா எல்லாத்துக்கும் போதும். வாங்க மாமா சித்தப்பா, வீட்டுக்கு வந்திருக்கீங்க, முதல்ல நீங்க தான் நல்லா சாப்பிடணும். எதுக்கு இவங்கள தொல்லை பண்ணிக்கிட்டு? அதெல்லாம் ஒரு தொல்லையே இல்லப்பா. அம்மா முக்கியமா ஒன்று சொல்லுவாங்க, பசியோட யார் வேணாலும் வீட்டுக்குள்ளார வரலாம், வீட்டை விட்டு போகும்போது பசியோட யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரவி நாச்சியம்மா குடும்பம் அப்படிதானே? வீட்டுக்கு போனாலே சாப்பிடாம விட மாட்டாங்க. ரொம்ப முக்கியம். அப்பா 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 அப்பா. என்னடா இவெல்லாம் சாப்பிட்டு போயிட்டா நமக்கு சாப்பாடு இருக்காதப்பா. வாய மூடிட்டு பரிமாறுற வேலை பாரு. ஓ, இதுக்கு நான் கஷ்டப்பட்டு மோர் குழம்பு வச்சனா? பரவாயில்லையே, பொம்பளைங்க வீட்ல இல்லாமலே இவ்வளவு சமைச்சிருக்கீங்களே. அவங்க அளவுலாம் எங்களுக்கு சமைக்க தெரியாது, ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சமைச்சிருக்கிறோம். சாப்பிடுங்க. சூப்பரா இருக்குப்பா, ரொம்ப நல்லா சமைச்சிருக்கீங்க. நல்லா சாப்பிடுங்க. அது என்னதுப்பா? இது மோர் குழம்பு. மோர் குழம்பா? அத நான் தான் சமைச்சேன். அப்ப ஊத்து. ஏய், இருங்க நானே ஊத்துறேன். தட்டை கட்டுங்க அத்தை. சாப்பாடு நல்லா அருமையா இருந்தது. வயிறார சாப்பிட்டோம். ஆம்பளை பசங்க சமைச்சதுன்னு நம்பவே முடியலண்ணே. என் பசங்க எல்லா விஷயத்திலயும் கெட்டிக்காரரு, அதுலயும் ரவி செப்பா இருக்கா, சொல்லவா வேணும்.